நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், நாளைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நேற்றைய தினம் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி நம்ம திங்கட்கிழமை அன்னைக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அதில் இந்த லெவல் ஒரு சப்போர்ட் 24,589 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். இந்த ஃபிபனாசி லெவல் 24,553 50 அப்படிங்கிற இந்த ஏரியா நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம சொன்ன ஹைக்கு தான் போயிருக்கு, நம்ம சொன்ன லோக்கு தான் வந்திருக்கு. ஃபிபனாசி லெவல் அகைன் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? அகைன் மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ரேலி வரும். 24,651லேருந்து 24,774 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா 24,857 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு மேலே போனதுன்னா 25,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 25,000 அப்படிங்கிற ரேஞ்சில் மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஜோன் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா 25,000 போது மேக்ஸிமம் ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஒரு டைமே யாராக இருந்தாலுமே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. 25,000 ரேஞ்ச் அப்படிங்கும்போது அங்கேருந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பார்க்கலாம் நண்பர்களே. இங்கேருந்து மார்க்கெட் எந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். சப்போர்ட் பார்த்திங்கன்னா 24,600 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஓகே, 24,600 அதற்கு கீழே வந்துடுச்சு அப்படின்னா இந்த லெவல் 24,544 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் 24,458 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். நிஃப்டி நாளைய தினம் எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளார ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வியாழக்கிழமை அன்றைக்கி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்ட்ராங்காக கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லைன்லாம் நம்ம டிலீட் பண்ணிடலாம். மார்க்கெட் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுது. இந்த லெவலில் இருக்குது பார்த்தீங்களா? மார்க்கெட் இப்படி ஒரு ஸ்விங் மேலே போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்துச்சு. திருப்பி மேலே போயிட்டு திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளாரே கன்சல்டேஷன் ஆகுது. இந்த ரேஞ்சில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? ஒன்ஸ் இந்த லெவல்லையே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலை உடைக்கும் போது தான் 53,287 அப்படிங்கிற லெவலில் உடைக்கும் போது தான் ஃபர்தராக பேங்க் நிஃப்டி ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே, அதனால் இந்த 53,269 அப்படிங்கிற லெவலில் உடைச்சிது அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு ரேலி இருக்கும். அது 54,300 வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இப்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 52,773 அப்படிங்கிறதா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 53,269 அப்படிங்கிறதா செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே போணுச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரேலி வரும். 54,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது ஓஐ டேட்டா படி 54,000க்கு மேலே போணுச்சு அப்படின்னா 54,300 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நண்பர்களே. சப்போர்ட் பார்த்திங்கன்னா 52,150 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 52,328 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 52,150 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 51,752 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகும்போது தான் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டாவது டவுன் ட்ரெண்டாவது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. 51,750 அப்படிங்கிற ரேஞ்சு கீழே மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஃபால் இருக்கும். அதே போல் 53,269க்கு மேலே வந்துருச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அதே நேரத்தில் ஃபின்னிஃப்டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்த டே ஹை, செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்த டே ஹை தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வரும்போது இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 23,928 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். இது ஃபிப்னாசி லெவல். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல் டைம் ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 24,046 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போர்ட் வந்து 23,557 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,384 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 23,158 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நண்பர்களே. இதுதான் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஃபின்னிஃப்டியை பொறுத்த வரைக்கும். மிட் கேப் வந்து நம்ம சொல்லியிருந்தோம் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு. நேற்றுக்காக கொஞ்சம் மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 20 பாயிண்ட் வந்து மண்டேக்காக டியூஸ்டே வந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி வந்த ஹை 12,611 அப்படிங்கிற லெவல் தான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே மார்க்கெட் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் 700 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் இந்த ட்ரெண்ட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம ட்ரெண்ட் வந்து சொல்லியிருந்தோம் பேங்க் மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக இந்த ட்ரெண்டை மார்க்கெட் டச் பண்ணிட்டு ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா? அகைன் மேலே போனாலும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் அகைன் இந்த ட்ரெண்டில் போயிட்டு இப்படி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு இந்த ரேஞ்சிலேயே இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? இந்த ட்ரெண்டை பிரேக் அவுட் ஆகும்போது தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும். சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12,531 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,417 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 12,360 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. இதுதான் வந்து மிட் கேப்க்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. வியாழக்கிழமை அன்றைக்கி நிஃப்டியோட எக்ஸ்பீரிங்கிறதுனால மார்க்கெட் ஹவர்ஸில் தான் ஓஐ டேட்டா பார்க்க முடியும். ஏன்னா வந்து லீவு புதன்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் விடுமுறை அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமை அன்றைக்கி பொசிஷன் எல்லோரும் வந்து புதுசாக வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ஓஐ டேட்டா வந்து பில்ட் ஆகிருக்காது. அதனால் மார்க்கெட் ஹவர்ஸில் பார்க்கும்போது தான் அது கொஞ்சம் சரியாக இருக்கும். சரிங்களா? பொசிஷன் பெருசாக இல்லை. 25,000 வந்து ரெசிஸ்டன்ஸ் பில்ட் ஆகிருக்கு. சப்போர்ட்டும் பெருசாக இல்லை, ரெசிஸ்டன்ஸும் இம்மிடியேட்டாக பெருசாக இல்லை. மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் கூட இருக்கும் அப்படிங்கிறது தான் இது இன்டிமேட் பண்ணுது. சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டை வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். மேலும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ட்ரேடிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2x 3x 4x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். அதே நேரத்தில் ப்ரோக்கரேஜும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரோக்கரேஜை கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
அதே நேரத்தில் 100% மார்க்கெட்டை வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களோட வியூவோட ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடு 90 to 95% லூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சில தரவுகளும் இருக்குது. அதனால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 to 3 months வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க. அதுவும் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு. சரிங்களா? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.